ஜெகன், என்ன உனக்கு இந்த ரஜினிகாந்த் படம் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமாமே? யார் சொன்னா? உங்க அண்ணன் தான். ஆமா பிடிக்கும். ஏன் பயப்படுற? எனக்கும் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வீட்டுல எங்க கேட்க முடியுது? இங்க இருக்கிற ஒரே வாய்ஸ் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி அம்மாள் வாய்ஸ். ஆமா, இந்த டிசிப்ளின் கட்டுப்பாடு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கா ஜெகன்? பிடிச்சிருக்காவா? அந்த கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். அப்ப என் வழிக்கு நீ ரொம்ப ஈஸியா வந்துட்ட ஜெகன். நீ மட்டும் என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் ஒரு வழி சொல்றேன். ஏக்தம் நான் ரெடி. என்ன வழின்னு சொல்லுங்க. குட். இந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எந்தெந்த விஷயத்துல அதிகமா ஈடுபடுவாங்கன்னு என்கிட்ட நீ கரெக்டா சொல்லிட. இப்போ உனக்கும் எனக்கும் ரஜினிகாந்த் சாங்ஸ் பிடிக்கும். ஆண்டிக்கு டிசிப்ளின் கட்டுப்பாடு அதெல்லாம் பிடிக்கும். அங்கிள் எப்ப பார்த்தாலும் தோட்டம் தோட்டம்னு அலைஞ்சுக்கிட்டு பாரு. ஆமா, அவரும் அவர் தோட்டமும். ஏன் ஜெகன்? எங்க அப்பா கிட்ட தோட்டத்தை பத்தி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் மாட்டிக்குவாங்க. ஒரு தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா? பரதேசி பரதேசி, இத்தனை நாள் என்னடா பண்ண? பக்கத்து தோட்டத்து பூ இவ்வளவு பெருசு வந்தோடதான் என் ஞாபகமே வந்ததோ. இப்போ ஒண்ணு கேட்டு போற, நான் சொல்றபடி செய். வா, யூரியா 70% எடுத்துக்க, டெமக்ரான் 60% எடுத்துக்க, அமோனியம் சல்பேட் 20% எடுத்துக்க. எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணு. பூ ஒண்ணு இவ்வளவு பெருசு வரலன்னா என் பேரை மாத்தி வை. அப்புறம் என்னாச்சு? பெரிய பெரிய காலிஃபிளவர் வந்துச்சா? எங்க வந்தது? எல்லா காலிஃபிளவரும் மண்ணோர மண்ணா மக்கி போச்சு. ஐயோ, அந்த ஆள் என்ன பண்ணா? எங்க அப்பா தேடிக்கிட்டு இருக்கான். இவருக்கு தைரியம் இருந்தா அவன் வீடு இருக்க சேரிங் கிராஸ் ரோட்டு பக்கம் போக சொல்லு. பாவம் அங்கிள், தேவையில்லாத வேலை. ஆமா, உங்க பெரியண்ணா எப்படி ஜெகன்? சாரி, பெரியண்ண விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன் ஜெகன்? அப்புறமா எனக்கு எங்க அண்ணா வழக்கமா தர 10 ரூபாய் 20 ரூபாய் யார் தருபா, நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இது பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா சொல்றேன், நீ இந்த காதுல சொல்றத இந்த காது வழியா கூட போகாம இத முடிக்கிறேன். எங்க அண்ணன் 2 பேருக்கும் பிடிச்சது சீட்டாட்டமும் சிகரெட்டும் தான். சீட்டாடுவாங்களா இந்த வீட்டுக்குள்ளயா? இந்த வீட்டுக்குள்ள எறும்பு ஊர்னா கூட எங்க அம்மாக்கு தெரிஞ்சிடும். அதான். எங்க அண்ணனுங்க 2 பேரும் ஆபீஸ்ல தான் விளையாடுவாங்க. அது உனக்கு எப்படி தெரியும் ஜெகன்? ஒரு நாள் எங்க வாத்தியார் ரஜினி நடிச்ச படிக்காதவன் படம் ரிலீஸ் ஆனப்போ என் கையில பணம் இல்ல, நேர ஆபீஸுக்கு போனேன். என்னடா உட்கார்ந்து சிகரெட் குடிக்கிறீங்க? சொன்ன கேளுங்க. சிகரெட் புடியா? ஓ சிகரெட் நானா வச்சுக்க முடியும்? என்ன அசிங்கம் பண்ணிக்கிட்டு என்ன சீட்டாடிட்டு இருக்கீங்க? இதென்ன ஆபீஸா? போங்க, பேசி வெளியே போங்கயா. போங்க. வா, எப்ப வந்த? ஜெகன் ஏன் வந்த? வா, வெளில போய் பேசுவோம். வாடா டேய், தனியா பேசுவோம் வாடா. என்னடா திடீர்னு ஆபீஸ்க்கு வந்துட்ட? என்ன சீட்டாட்டம்? ரம்மி. நம்ம எங்கடா ஆடணும்? மத்தவங்க ஆடினாங்க, நாங்க சும்மா பார்த்தோம். நான் பார்த்தேன். பாத்துட்டாங்க. பாத்துட்டியா நீ? நீ சினிமாவுக்கு போறோம்னு சொன்னல? ஆமா. இந்த 2 ரூபாய் சாப்பிடு. என்னடா பட்டாத? சரி சரி, 5 ரூபாய். என்னடா பார்வை? 10 ரூபாய். என்ன பாக்குற? அதுக்கு மேல முடியாது, எங்களுக்கு இவ்வளவுதான் வசதி. வேணா வீட்டுல போய் சொல்லிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நம்ம உள்ள கஷ்டப்பட்டு பிடிச்ச காசு இவன் பிடிட்டு போயிட்டானே. எங்க அண்ணனுங்க 2 பேரும் பொன்முட்டையிடுற வாத்து மாதிரி. அவங்க 2 பேரையும் நான் எங்க அம்மா கிட்ட எப்படி காட்டி கொடுப்பேன்? நீங்களே சொல்லுங்க. நான் தான். ஆமா, காட்டியே கொடுக்க கூடாது. ஆமா, உங்க பெரிய அண்ணிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? சில நேரங்கள்ல யாரும் இல்ல நேரத்துல பரதநாட்டியம் ஆடுவாங்க ரூமுக்குள்ள. நான் சொன்னேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிட்டாதீங்க. ஓஹோ, பரதநாட்டியமா? ஓகே ஓகே. இந்த வீட்டுல அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க திருட்டுத்தனமா செய்ய வேண்டியிருக்கு. நோ சுதந்திரம். இதுக்கெல்லாம் எங்க அம்மா ஸ்ரீமதி ராஜேஸ்வரி ராஜசேகர் தான் காரணம். என்ன யோசிக்கிறீங்க? இந்த கட்டுப்பாடு சட்டத்திட்டம் இதெல்லாம் உடைச்செறிஞ்சா எப்படி இருக்கும்? எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கும். கரெக்ட். இப்போ இந்த உலகத்தை நம்ம சந்தோஷமா ஜாலியா சுதந்திரமா சுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படித்தான் இருக்கும். ஜெகன், நீ புரிஞ்சுக்கிட்டல? முதல்ல நம்ம பெரிய அத்தாங்கிட்ட ஆரம்பிப்போம். நீ முதல்ல போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகே.
அண்ணே என்னடா இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம்? டேய் இது கைரேகை சம்பந்தப்பட்ட புத்தகம்டா. உங்க கைக்கு இது எப்படி வந்துச்சு? நம்ம லட்சுமி அக்கா புக்கு. என்ன அருமையா ஜோசியம் சொல்றாங்க தெரியுமா? நீங்க கைய நீட்டா போதும், காலையில என்ன டிபன் சாப்பிட்டீங்கன்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் சொல்றலாம், ஆச்சரியமா இருக்கடா. ஜகன் ஜகன், என் ரூம்ல இருந்து என் புக்கையும் எடுத்துட்டு வந்தேன். உனக்கு கைரேகை ஜோசியம் கத்துக்கணும்னு ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லு, நிறைய எலிமெண்டரி புக்ஸ் எல்லாம் உனக்கு தரேன். லட்சுமி, நீ ரொம்ப நல்லா கைரேகை பாப்பியாமே, என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ. ஏதோ பாப்பேன், இந்த பூமதி ரேகை, அட்ச ரேகை, தீர்க்க ரேகை இதெல்லாம் கொஞ்சம் தெரியும், ஆச்சரியப்படாதுங்க. என் கையை கொஞ்சம் பார்த்து சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நீங்க இவ்வளவு விரும்பி கேட்கறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டே வச்சுக்கோங்க, ஒருத்தரோட அரங்கம் அந்தரங்கம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவேன். அதனால ஒருத்தர் கை பார்க்கும்போது இன்னொருத்தர் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுது. வெளியே போடா. வெளியே போங்க சார் ப்ளீஸ். ஐடியா கொடுத்து எனக்கு கட்டிட்டோம். லட்சுமி, சீக்கிரம் பார்த்து சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, வா 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 வா. யார கூப்பிட்ட? ரேகையா? எப்படி பெரியதா நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா போய் மாட்டிக்கிட்டீங்க? ஏன் நல்ல சம்பளம் வருதே. நீங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா, ஒரு கிரிக்கெட் பிளேயரா வர வேண்டியது. நானா? லட்சுமி, நீ இப்ப கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. சின்ன பிள்ளையில நான் கில்லி ஆடுவேன், அவ்வளவுதான். என்ன போய் நீ கிரிக்கெட் பிளேயர்னு சொல்றியே? என்ன பெரியதா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க விளையாண்ட கில்லி தானே பின்னாடி கிரிக்கெட்டா மாறிடுச்சு. அப்படியா? காட்டுங்க. அப்புறம் parallel line of mass, இது நீங்க கட் ஆயிடுச்சு. அது சித்ரா காய்கறி நறுக்கி கொடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. மவுண்ட் ஆஃப் வீனஸ்ல டாட்டருக்கு பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடணும். சீட் ஆடுவீங்களா? ஆடுவேன், சேக்கரை கூட ஆடுவான். ஆனா ஆபீஸ்ல தான், வீட்டுல மூச்சு விட முடியாது. வெளியில யார்த்தையும் சொல்றத. ஒரு உண்மையான ஜோசிக்கார் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்பா. அப்புறம் காட்டுங்க. நீங்க சீட் ஆடும்போது சிகரெட்டும் பிடிப்பீங்க. ஆமாமா, ஜாலியா. என்ன இது, நான் சிகரெட்லாம் பிடிக்கவே மாட்டேன், ரொம்ப கெட்ட பழக்கம். நான் சிகரெட்லாம் பார்த்ததே இல்ல. அப்படியே பெரியதா? ஆமாமா. சிகரெட்னா இதுதான். அப்படியா? பரவாயில்ல, நீங்க ஹாப்பியா தம் அடிச்சிட்டு இருங்க, நான் கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறேன். ஓகே? இந்த பக்கம் எங்க அம்மாக்கு வரலையே. குட் மார்னிங் அங்கிள். ஹலோ, குட் மார்னிங் லட்சுமியா. உட்கார் உட்கார் உட்கார். இங்க உட்காரலாமா? பார்த்து உட்கார், கீழே தண்ணி இருக்கு போகுது. உங்க ஆண்டிக்கு பூவை பத்தி ஒண்ணும் தெரியாது. மறந்துச்சுன்னா நல்ல தண்ணி நிறைய வச்சு சிரிச்சுக்கிட்டு போவான். ஏன் குழிய இவ்வளவு ஆழமா தோண்டிட்டு இருக்கீங்க? குழிய நல்ல தோண்டி உரம் நிறைய போட்டாதான் பூ நிறைய வரும். ஓஹோ, எனக்கு கூட கார்டனிங் தான் ரொம்ப பிடிக்கும் அங்கிள். மை காட், இந்த வீட்டுல இந்த வார்த்தையை இந்த காதால முதல் தடவையா இப்பதான் கேட்கிறேன். கார்டனிங்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா அங்கிள். அப்படின்னா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ அங்கிள். அதனது கார்டனிங் டைஜஸ்டா? இதெல்லாம் நீ படிக்கிறியா? குட், வெரி குட். செடிகளை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற பத்தி நல்லா எழுதிருப்பானே. நிறைய எழுதி இருக்கு. அதனது உன் குணம் என் குணம் ஒரே மாதிரி இருக்கு. நீ என்ன ராசி? சிம்ம ராசி. நானும் சிம்ம ராசிதே. குட் மார்னிங் டாடி. என்னப்பா இந்த பக்கம் இருக்க, அந்த பக்கம் பா. இல்லப்பா, ஒரு பூ பறிச்சுக்கலாம்னு. என்ன சின்ன பிள்ளையில இருந்து இந்த தோட்டத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி ஊத்திருப்பியா நீ? உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, பூ இல்ல போ. ஐயோ பாவம், ஒரு பூ தானே கேட்டாரு, எடுத்துக்கிட்டுமே. யாராவது ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். யாருக்குண்ணா? நீ அம்மகச்சி ஆளு சொல்லிட்டில, பறிச்சுக்கிட்டு போ. தேங்க்யூ டாடி, வரேன். என்ன சொன்ன? கேர்ள் ஃபிரெண்டா? கேர்ள் ஃபிரெண்டு பாய் ஃபிரெண்டு சொல்லலாமா? அதுல என்ன தப்பு அங்கிள்? இப்ப நான் என்ன? பொண்ணு. பொண்ணுனா கேர்ள் தானே? ஆமா. நான் உங்களுக்கு என்ன? ஃப்ரெண்டு. அப்படின்னா நான் உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட், நீங்க எனக்கு பாய் ஃபிரெண்ட். ஓ, நீ அப்படி வரியோ? ஆமா, அப்படி வரேன். இன்னையில இருந்து நான் உங்களை பாய் ஃபிரெண்ட் அப்படிதான் கூப்பிடுவேன். நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட். கில்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா, இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன்.
1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போகுது எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உனக்கு 7 கப்பல் ஏழுமலை தெரியுமா? ஆமா. அவன் 7வது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். அப்ப ஏழுமலையே துண்டு நாம தர்றான். யார்த்தடா ரீல் விடுற? அவன் எங்க ஊரு, அவனை நம்பாத, என் மோதிரத்தை உருவிட்டு வந்தவன். சுமாரு என்ன அங்கெல்லாம் எப்ப கூட்டிட்டு போவீங்க? ஈவினிங் பிளைட்ல போயிட்டு மார்னிங் பிளைட்ல காப்பி போட வந்துடலாம் டார்லிங். தேங்க்யூ. ஐயோ, நான் யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் கொடுக்கறேன் மேன். பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? பாப்கார்ன் கொடுப்பேன், வேலை பாரு மேன். போடா பரதேசி. இங்க பாரு, இந்த ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார அதெல்லாம் சொல்லாதீங்க. ஜாலி ஜாலிமா. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவனை நம்பாத டார்லிங், இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். ஏய், அதிகமா பேசாத. எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலைய விட்டு நிக்கிருவேன். யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேன்? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட்டு, காரம், 555 சிகரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போறே, வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னவே விட்டு விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிழிக்கல. நான் மண்ணாங்கட்டி மக ரெங்கலடா. என்ன நீ உன்ன ஐயா ஐயான்னு மிரட்டி நிக்கிறா? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்களை மாட்ட போற, நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண் வாசனை மறக்க முடியல டார்லிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷனை கை விட்டுறாத. நீ கவலைப்படாத டார்லிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சா 200 ரூபாய் தான் மேன் விற்பேன். பத்தியா? உண்மை சொல்லிட்டான். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு குன்னூர் போயிருவோம். காரவடைக்கு போலாங்க. அங்கதான் வசதிங்கிறியா? நம்ம டார்லிங் கிட்ட விளையாடாத மேன். ஏய், பள்ளி விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை கொன்னூர் வேலை இல்ல. ஜாக்கிரதை. ஏய், பள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். பள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். பள்ளியை ரொம்ப நாளா காதலிக்கிறேன். நானும் ரொம்ப நாள் காதலிக்கிறேன். அவனுக்கு பூவல் பால் வாங்கி கொடுத்துட்டா. சோல் பாப்பி வாங்கி நான் நாத்தா போய் கொடுத்துட்டா. ஏய், என்ன சண்டை? நைட்ல என்ன சமையல் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஷன்? என்னடா சண்டைன்னு? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல என்ன காதலிக்குது? ரெண்டு சொரூபம். காதலிக்கிறதுக்கு டிஸ்கஷன் சண்டையா? எங்க இந்த சக்கரை கூப்பிட? வள்ளி 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 வள்ளி. வாங்க. ஆமா, இந்த பயலுக்கு என்னமோ சொல்றாங்க, என்னது? வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? இவரை பிடிக்கும். இவனே? இவரை பிடிக்கும். அவனை பிடிக்குதா இவனை பிடிக்குதா? யாராவது ஒரு ஆள் சொல்லு. ரெண்டு பேரையும் பிடிக்கும். யாரு புத்திசாலி அவங்களுக்கு தான் கட்டிக்குவேன். அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன். அதை யாரு விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. அது மட்டும் இல்ல, நானே 10,000 ரூபாய் பணம் கொடுப்பேன். 10,000? 10,000. இங்க வாங்க. ஒரு ஊர்ல ஒரு செவிடன், ஒரு குருடன், ஒரு ஊமை 3 பேரும் செய்த மாட்டாங்க. இந்த குருடனுக்கு அழகான பொண்டாட்டி வச்சிருந்தான். செவிடனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஆசை. தவடிச்சுக்கிட்டே இருந்தான். யாரும் இல்லாத நேரத்துல எடுத்து விட்டான். ஊமையே இதை பார்த்துட்டான். குருடன் கிட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்லியிருப்பான்? எப்படி சொல்லிருப்பான்? முதலாளி 10,000 கொடுக்க எப்படி எப்படி எழுதி காமிச்சிருப்பான். தமிழ்நாட்டு அவனுக்கு தான் கண்ணு இல்லையடா. கண்டுபிடிச்சேன். என்ன ஆக்சன்ல சொல்லிருப்பான். கேட்டது? எங்க ஆக்ட் பண்ணிக்காமி ஷாய். இவனுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இவனுக்கு 2 பேரையும் பார்க்க கூடாது. போ. சரிங்க. 10,000 இவனுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தா சரி. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 10,000. யாருக்கு லெட்டர்? பாய் ஃப்ரெண்டுக்கா? எங்க அப்பாக்கு எழுதிட்டு இருக்கேன். அப்பா. இதை எழுதி முடிச்சிட்டு அப்புறம் பாய் ஃப்ரெண்டுக்கு தான். இங்க வசதியா தானே இருக்கீங்க. அப்புறம் இதுக்கு அப்பாவுக்கு லெட்டர்? எங்க அப்பா இங்க வரதா லெட்டர் போட்டிருந்தாரு. தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு மட்டும் வர வேண்டான்னு எழுதிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஏன் 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 இப்படி எழுதுறீங்க? பாவம் வயசானவரு இங்க வந்தா என்ன இட போகுது? வந்தா என்னவா? இந்த வீட்டுக்கு வந்தா வாய் மூடிட்டு இருக்கணும். எங்க அப்பா வாய திறந்தாருன்னா மூடவே மாட்டாரு. நான் பரவாயில்ல. இந்த வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி எல்லாராலையும் வாய் மூடிட்டு இருக்க முடியுமாங்க? வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். சரி, இப்ப நீங்க பரப்பிடுங்க. எனக்கு இன்னும் 2 பக்கம் எழுதி முடிக்கணும். ஓகே. ஒரு நிமிஷம். நான் இங்க வந்ததுனால உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் என்ன? இதுல என்னங்க சிரமம்? இல்ல, எனக்கு வேற ரூம் இல்லாதனால உங்க ரூம் எனக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. அதனால என்னங்க, இட்ஸ் ஜஸ்ட் a give and take policy. நாளைக்கே நான் மதுரைக்கு வந்து வச்சுக்கோங்க, உங்க ரூம் எனக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி தான். அப்படி இல்ல, தப்பா நினைக்காதீங்க. ஏ ரூம்குள்ள நான் யாரும் அலோ பண்றது இல்ல. ஆமா, இன்னைக்கு அந்த ரோஜா பூ எடுத்துட்டு போனீங்களே, உங்க கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சொன்னா? அதை ஏன் கேக்குறீங்க? நான் அவளை பார்க்கவே முடியல. ஐயோ, அப்ப அந்த பூ என்ன செஞ்சீங்க? அந்த ரோஜா பூவை அவ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல இருக்கிற கிளாஸ்ல வச்சுட்டு வந்திருக்கேன். கரெக்ட். அது ஒரு நல்ல ஐடியா தான். உங்க மனசுல இருக்கிற காதல சொல்றதுக்கு அதுவும் நல்ல வழிதான். அத அவ பார்த்த உடனே
ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பால. யார் கண்டா? அந்த பூவை எங்க அம்மா முன்னாடி எடுத்துட்டு வந்து நின்னாலும் நின்னுடுவா. ஏன்? அவ ஒரு மாதிரி டைப், கொஞ்சம் மூடி. ஆனா ஒண்ணு மட்டும் வச்சேங்க, 1000 பேரை பார்த்தாலும் அவன மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாது. நல்ல படிப்பு, நல்ல குடும்பம் வேற. Stop it. ஒரு பொண்ணு பத்தி இன்னொரு பொண்ணுக்கு முன்னாடி அளவுக்கு மீறி புடவே கூடாது. வெரி பேட் மேனர்ஸ். அவளை பிடிச்சிட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கோவிச்சுக்காதீங்க, எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கு உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. எப்படி, 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 எப்படி? நீங்க பெரிய ஹீரோ, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன அவகிட்ட போய் சொல்றீங்களா? தப்பு இல்லைங்களே, உண்மைதானே? ஆமா, அதை விட தப்பா இருக்க முடியும். முதல்ல நீங்க எனக்கு அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவ போட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இருக்கிற ரூம்ல, அதாவது இப்ப நீங்க இருக்கிற ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அதுக்கு மேல ஒரு சிகப்பு கலர் டைரி இருக்கு. அந்த டைரிக்குள்ள அவ போட்டோ இருக்கு. அதை திறந்து பார்த்து அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்ப பார்த்து சொல்றேன். ஏ ராஜேஸ்வரி, ஐயா இவ்வளவும் பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு. கில்பட்டு ஜானே. ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளிய போடா நாயேன்னு சொல்லுவாரா? நான் அம்மா கிட்ட சொல்றேன், உன்னை வெளிய போடா பேயேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன்டா. நம்ம அம்மா இருக்காளே, சின்ன பிள்ளையில என்ன கண்டா நடுங்குவா. இப்ப ஏன் நான் அவளை பார்த்து நடுங்குறேங்கிறியா? ஊட்டி இல்ல குளூர், அதனாலதான் நடுங்குற மாதிரி தெரியுது. சொன்னாங்க சொன்னாங்க, கேள்விப்பட்டிருப்பிய? ஆமா ஆமா. ஏன் முதலாளி, அன்னைக்கு ஒரு விடுதலை சொன்னீங்களே, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா நான் அந்த 10,000 ரூபாய் நான் வாங்கிடுவேன்ல. அட பைத்தியக்காரா, விளக்கம் தெரியாது அவனுக்கு? இதுக்கு விளக்கம் தெரியாது? எனக்கு தெரியாது. முதலாளி, அந்த தாடிக்கார பையன் கில்பட்டு ஜானே வேலையை விட்டு நீக்கணும் முதலாளி. ஏண்டா, அவன் ரொம்ப நல்லவனாச்சே. உங்களுக்கு தெரியாது, முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா, இப்ப என் காதலியை உருவ பாக்குறான். காதலி உருவுறானா? சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிடுறேன். வாங்கோ. பாத்தீங்களா, பக்கத்துல அந்த பிளாக் மாலி வாயிலே சிகரெட்டு கையிலே கோலி. இதான் ஐயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா? அந்த பிளாக் மாலிங்க மினி வாட்டல் நடத்துறான். முட்டை, பிரியாணி, சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு. கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் அவனுக்கு. வீட்டுல பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க. எதுக்கும் பாத்திரத்துக்கு நாளையில இருந்து என் பேரை போட்டு வைங்க. உங்க பேரை போட்டு வைக்கலாம், தப்பு இல்லை. வாங்கோ. கேட்ச். என்ன இது? நீனடி? அம்மா, செய்யற தப்பை செஞ்சுட்டு தலை குனிஞ்சிட்டு அப்படி மாசம் 3000 4000 டாக்டருக்கு கொட்டிட்டு இருக்கேன். நீங்க நடனா எனக்கு தெரியாம கோழி, முட்டை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. இதுல சிகரெட் வேற. ஏண்டா, ஐயா தான் கேட்டாருன்னா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நான் சொன்னம்மா ஐயா தான். இன்னைக்கு கோழி கேட்பாரு, நாளைக்கு பாட்டில் கேட்பாரு, அப்புறம் என்னென்னமோ கேட்பாரு. செய்வியாடா? அதெல்லாம் கேப்பீங்க? ரொம்ப கண்டிச்சிங்க, எல்லாத்தையும் கட்டுவான். அம்மா, ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வாயை மூடு. இந்த வீட்டுல யாராரும் எப்படி கவனிச்சுக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கேன்ல, அதை தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாறா நடக்கிறவனுக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. அம்மா, get out. முதலாளி, உங்க மனசு என் மனசு புரிஞ்சுக்கிறாம அம்மா கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா சொல்லுவேன்? அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நீ சுதந்திரமா வெளியே போகலாம், சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம், சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம். யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் கெட் அவுட் சொல்றேன், வெளியே வந்துருங்க. வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய். அம்மா தான் கெட் அவுட் சொல்லிட்டாங்களா, வீட்டை விட்டு வெளியே போ போ போ. இவ்வளவு காரணம் நீ தான்டா. கட்ட பொண்ணை காட்டி கொடுத்த எட்டப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் நடுத்தூர்ல பிச்சை எடுக்க போறேன். நானா? எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குதோ, இந்தியால வீடு இருக்குதோ, சொந்தமா ஆட்டோலாம் ஓடுதோ, பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது மேன், தெரிஞ்சுக்கோ. எந்த பேங்க்ல? ஸ்டேட் பேங்க்.
மொத்தமா கவனிச்சிடுறேன் வள்ளி, இவனை நம்பாத. இத பாரு, எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, ஐயா கொடுக்குற 10,000 தான் முக்கியம். முதலாளி, நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன். படிக்காத மேத படம் பாத்தீங்களா? அதுல ஒரு பெரியவரு ஒரு நாயை வளர்த்தாரு. அந்த நாய்க்கு பேர் ரெங்க. அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினார் தெரியுமா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்குவனை யான் பெறவேன் என்ன தவம் செய்து விட்டேன். ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான், ரெங்கா 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 ரெங்கா. முதலாளி, எனக்கா கூப்பிட்டீங்களா? அடே லக்ஷ்மியா, வா 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 வா. உனக்காக காத்துட்டு இருக்கேன். உட்கார். லக்ஷ்மி, நீ ரொம்ப பிரமாதமா கைரேகை பாப்பியாமே. அதுக்குள்ள பெரியத்தா உங்ககிட்ட சொல்லிட்டாரா? எனக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்ல. ஐயோ வேண்டாக்கா. ஏன்? ஏதாவது தப்பா இருந்து நான் சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நோ 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 நோ, நான் வருத்தப்படவே மாட்டேன். நீ தைரியமா சொல்லு. நிச்சயமா? நிச்சயமா. அப்ப ஓகே. திருப்புங்க. என்ன தலைகீழ பாக்குற? நான் அப்படிதான் பாப்பேன். இப்படி என்ன உச்சு கொட்டுற? நீங்க உங்க கையை என்கிட்ட காமிக்காமலே இருந்திருக்கலாம். ஏன்? என்னாச்சு? என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணுங்க, நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு. அதே மாதிரி நானும் சத்தியம் பண்ணிடுறேன், நீங்க சொன்னதை நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு. சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். சொல்ல. அப்ப சொல்றேன். அக்கா, உங்க மவுண்ட் ஆஃப் வீனஸ் இருக்கே, எது? இதான். அது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்கா? வெரி 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 குட். அதுக்கு என்ன? அது வந்து எப்படி சொல்றது, உங்க கடைக்கண் பார்வைக்காக காலேஜ் வாசல்ல ஒரு கூட்டம், காம்பவுண்ட் வால்ல ஒரு கூட்டம், பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கூட்டம், இப்படி பல பழத்துல ஈ வைக்கிற மாதிரி பையங்க உங்களை சுத்தி சுத்தி வந்திருப்பாங்களே. ஐயோ, உண்மையெல்லாம் சொல்றீங்க? அப்புறம் மெர்க்கரியில இப்படி யூனியன் லைன் இருந்தா நீங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கணும். எப்படி, உண்மைதானா? யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே? சத்தியமா. நாங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல என் டான்ஸ் பார்க்க அவர் வந்திருந்தாரு. நீங்க டான்ஸ் கூட ஆடுவீங்களா? விடிஞ்சது போ, ஏதோ காலேஜ்ல ஆடிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் மறந்து போச்சுமா. அது எப்படிக்கா மறக்க முடியும்? நான் கூட தான் டான்ஸ் ஆடுவேன். ஆனா கதகளியில ஆரம்பிச்சு பரதநாட்டியத்துல முடிப்பேன், பரதநாட்டியத்துல ஆரம்பிச்சு குச்சிப்புடியில முடிப்பேன். அக்கா மொட்டை மாடி போய் டான்ஸ் ஆடுவோம். ஐயோ, இந்த வீட்டுல டான்ஸா? அத்தைக்கு தெரிஞ்சது பினிஷ். நான் ஒரு ஐடியா பண்றேன். என்ன? ஆண்டி இல்லாத நேரத்துல நாம 2 பேரும் மொட்டை மாடிக்கு போய் எல்லா டான்ஸ் ஆடுன்னு ஆடிடுவோம். ஆண்டி இல்லாத நேரத்துல தானே?